இன்னைக்கு காலையில நீங்க உங்க மொபைல்ல படிச்ச ஒரு போலி செய்திக்கும், அதாவது இந்த ஃபேக் நியூஸுக்கும், நாம எவ்ளோ பெரிய தப்பு செஞ்சாலும் நமக்கு பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, சுலபமா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஐபி மனநிலைக்கும், பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனத்துல எழுதப்பட்ட ஒரு பழமையான அரபுச் சுவடிக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க எப்பாவது யோசிச்சதுண்டா? ம் இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. ஆமா. ஏன்னா, இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான ஆய்வுல, அதாவது நம்ம டீப் டைவ்ல அப்படிப்பட்ட ஒரு வியக்கத்தக்க ஆதாரத்த பத்தி தான் பேசப் போறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆதாரம் பாத்தீங்கன்னா, ஒரு பழமையான, ரொம்ப ஆழமான அரபு மொழி உரை இருக்கிற ஒரு பக்கத்தோட புகைப்படம். சரியா சொன்னீங்க. அந்த புகைப்படத்தோட வலது மேல் மூலையில அல் பகரா அப்படின்னும், மையத்துல பக்கம் 13ன்னு குறிப்பிட்டிருக்கு. இதுல எண்களிடப்பட்ட வட்டங்களோட 77லிருந்து 83 வரையிலான வசனங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த ஆழமான ஆய்வோட முக்கியமான நோக்கமே என்னன்னா, மனிதர்களோட அறியாமை, அப்புறம் சுயநலத்துக்காக தகவல்களை எப்படி திரிக்கிறாங்க, பொறுப்புல இருந்து தப்பிக்க நினைக்கிற மனித இயல்பு, இதுக்கெல்லாம் மேலா ஒரு சிறந்த சமூகத்துக்கான அடிப்படை விதிகள் என்னங்கிறத இந்த உரை எப்படி தர்க்க ரீதியா விவரிக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சரியா சொன்னீங்க. இந்த உரை எழுதப்பட்ட காலத்தை நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அப்போ அச்சு எந்திரங்கள் கிடையாது, இணையம் கிடையாது. தகவல்கள் விரல் நுனியில கிடைக்கிற வசதியும் கிடையாது. ஆமா, அதான் உண்மை. ஆனா மனித மூளை தகவல்களை எப்படி அணுகுது, அதிகாரத்தை எப்படி தவறா பயன்படுத்துது அப்படிங்கறத இந்த ஒரு சின்ன பக்கம் ஒரு உளவியல் நிபுணர் மாதிரி தோலுரிச்சு காட்டுது. அதுதான் இதுல ஆச்சரியமான விஷயமே. இன்னைக்கு நாம வாழ்ற இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்தோட சிக்கல்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இது மிக துல்லியமா படம் பிடிச்சு காட்டியிருக்கு. சரி, இதை நாம இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். மனிதர்கள் தகவல்களை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில இருந்தே நம்ம உரையாடல தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா தொடங்கலாம். தங்களுக்கு எல்லாமே தெரியும்னு மனிதர்கள் நினைக்கிற அந்த மாயைய இந்த உரை எப்படி அணுகுது? இதுல இருக்கிற ஆரம்ப வரிகள் பாத்தீங்கன்னா ஒரு மிக அழுத்தமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. அதாவது மனிதர்கள் தங்களுக்குள்ள மறைச்சு வைக்கிறதையும் அவங்க வெளிப்படையா செய்யறதையும் இறைவன் அறிவான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாதான்னு அது கேக்குது. ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு அடுத்து வர்ற வசனம், அதாவது 78வது வசனம் பாத்தீங்கன்னா, தங்களுக்கு படிக்க தெரியாம வெறும் பகல் கனவு அல்லது ஆசைகளின் அடிப்படையில மட்டுமே வேதத்தை அணுகிற சிலரை பத்தி பேசுது. ஓ, ஆசைகளின் அடிப்படையில்னா? அதாவது அவங்களுக்கு உண்மையான அர்த்தம் புரியாது, உண்மையான அறிவு தேடாம அவங்க வெறும் அனுமானங்களை மட்டுமே வச்சிருக்காங்க அப்படின்னு இது சுட்டி காட்டுது. இது எப்படின்னா, வாட்ஸ்அப்ல வந்த ஒரு அரைவேக்காடு ஃபார்வர்டு மெசேஜ மட்டும் படிச்சுட்டு 20 வருஷம் படிச்ச ஒரு டாக்டர் கிட்டயே போய் நீங்க சொல்றது தப்பு, இதுதான் உண்மைன்னு முரட்டுத்தனமா வாதிடுற மனிதர்கள் மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, நீங்க சொன்ன இந்த ஒப்பீடு இன்றைய சமூகத்தோட மிக துல்லியமான ஒரு பிரதிபலிப்பு. இந்த உரை உண்மையான அறிவிற்கும், அதாவது நாலேஜுக்கும் வெறும் அனுமானத்திற்கும் இடையிலான அந்த ஆபத்தான இடைவெளிய ரொம்ப அழகா விளக்குது. அப்போ அவங்கள அறிவற்றவர்கள்னு சொல்றதுக்கு காரணம் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிறதுக்காக இல்லையா? கண்டிப்பா இல்ல. அவங்களுக்கு எழுத்துக்கள் தெரியாதுங்கிறதுக்காக அப்படி சொல்லல. மாறா அவங்க மூல நூலை தாங்களே சொந்தமா படிச்சு புரிஞ்சுக்கிற முயற்சியை எடுக்காம மத்தவங்க சொல்ற செவிவழி செய்திகளை வச்சுக்கிட்டு தங்களுக்கு எல்லாமே தெரியும்னு ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கிக்கிறாங்க. இது ஒரு வகையான மாயை தான். ஆமா, உளவியல்ல இத விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மனித மூளை இப்படி செயல்படுது தெரியுமா? ஏன் ஊயம் எழுவது கஷ்டம்னு நினைக்கிறாங்களா? சரியா புடிச்சிங்க. உண்மையான அறிவு தேடுறதுங்கிறது ரொம்ப கடினமான வேலை. அதுக்கு பொறுமை வேணும், வாசிக்கணும், சிந்திக்கணும். ஆனா தனக்கு வசதியான தன் ஆசைகளுக்கு சாதகமான ஒரு கருத்தை அப்படியே நம்பிடுறது மூளைக்கு ரொம்ப ஈஸி. ஓ, அதனாலதான் மனிதர்கள் பெரும்பாலும் தங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டுமே உண்மைன்னு நம்ப தள்ளப்படுறாங்க. எக்ஸாக்ட்லி. இதையே தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்றோம். நாம ஏற்கனவே என்ன முடிவெடுத்து வச்சிருக்கோமோ அதை சரின்னு நிரூபிக்கக்கூடிய தகவல்களை மட்டுமே நம்ம மூளை தேடிச்சு போகுது. ஆமா, முரண்பட்ட உண்மைகளை அது அப்படியே புறக்கணிச்சிடுது. ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இப்போ அறியாமையில இருக்கிறவங்க ஒரு புறம்னா, அந்த அறியாமைய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற மனிதர்களை பத்தியும் அடுத்த வசனம் பேசுது. ஆமா, 79வது வசனம் அது ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை முன்வைக்குது. அதுல என்ன சொல்லிருக்குன்னா, தங்கள் கைகளாலேயே நூலை எழுதிட்டு மிக குறைந்த விலைக்கு அதை விற்பதற்காக இது இறைவனிடமிருந்து வந்ததுன்னு சொல்றவங்களுக்கு கேடு உண்டாகட்டும்னு உரை முழங்குது. இது இன்னைக்கு நாம அதிகம் பேசுற ஃபேக் நியூஸ் மற்றும் சுயலாபத்துக்காக தகவல்களை திரிக்கிறத பத்தி பேசுற மாதிரியே தோணுதே. அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி மக்களை ஏமாற்ற இந்த மனநிலை மனித வரலாற்றுல இவ்ளோ பழமையானதா?
எந்த சந்தேகமும் இல்லாம இது ஃபேக் நியூஸோட ஆதி வடிவம் தான். பாத்தீங்கன்னா மக்கள் அறியாமையில் இருக்கும்போது அவங்களோட நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி போலியான தகவல்களை பரப்புற இந்த மனநிலை காலங்காலமா இருந்துட்டு தான் வருது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். கண்டிப்பா. தங்களுக்கு தேவையானதை எழுதிட்டு அத அதிகாரமிக்க ஒரு மூலத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய அறிவுசார் மோசடி. ஆனா ஒரு நிமிஷம், தங்களுக்கு வேண்டியதை எழுதிட்டு அது இறைவனிடமிருந்து வந்ததுன்னு அவங்க ஏன் சொல்லணும்? இது நல்ல கேள்வி. அதை தங்கள் சொந்த கருத்துனோ இல்ல தங்கள் சொந்த தத்துவனோ சொல்லிட்டு போகலாமே, ஏன் அந்த பொய்யான ஒரு புனித முத்திரைய குத்தணும்? அங்கதான் அதிகாரத்தோட உளவியல் செயல்படுது. இப்ப ஒரு விஷயத்த ஒரு சாதாரண மனிதன் சொல்றான்னா மத்தவங்க அதை கேள்வி கேட்பாங்க, தர்க்கம் பண்ணுவாங்க, விவாதிப்பாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா விவாதிப்பாங்க. ஆனா அதை எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சக்தியிடமிருந்து வந்ததா சொல்லிட்டா மக்களோட விமர்சன சிந்தனை, அதாவது அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அங்கேயே முடக்கப்பட்டுடுது. ஓ, அது ஒரு வகை மூளைச்சலவை தந்திரோன்னு சொல்றீங்க. ஆமா, கேள்வி கேட்க முடியாத ஒரு புனிதத்தன்மைய அந்த பொய்க்கு அவங்க வழங்கிடுறாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக நுட்பமான ஒரு சொற்றொடர் இருக்கு. அதாவது மிக குறைந்த விலைக்கு அதை விற்பதற்காக அப்படிங்கிற வரி. குறைந்த விலைனா வெறும் சில காசுகளுக்காகவும் இல்ல பணத்துக்காக இந்த மோசடியை செய்யறாங்கன்னு அர்த்தமா? இல்ல, அதுதான் இதுல இருக்கிற ஆழமான பொருள். இங்க குறைந்த விலை அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் குறிக்கல. வேற எதை குறிக்குது? பிரபஞ்சத்தோட உண்மையை மறைச்சிட்டு ஒரு பொய்ய சொல்லி அதுக்கு பகரமா ஒரு மனிதன் இந்த உலகத்துல பெறக்கூடிய அதிகாரமா இருக்கலாம், அரசியல் லாபமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், இல்ல எப்பேற்பட்ட பெரும் செல்வமா கூட இருக்கலாம். அந்த உண்மையோட மதிப்போட ஒப்பிடும்போது இது எல்லாமே மிக குறைந்த விலைதான்னு இந்த உரை வாதிடுது. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. ஆமா, அதனாலதான் அவங்க கைகள் எழுதுனதற்கும் அவங்க அது மூலமா சம்பாதிக்கிறதற்கும் கேடு உண்டாகும்னு மிக கடுமையா 2 தடவை உரை எச்சரிக்குது. உண்மையை விற்று வாங்கப்படுற அதிகாரம் ஒருபோதும் நிலைக்காது அப்படிங்கறத இது அழுத்தமா பதிவு செய்யுது. ஆக ஒருத்தன் தன் சுயநலத்துக்காக தகவல்களை திரிச்சு மக்களை ஏமாத்துறான். ஆனா அவனுக்கு பயம் கிடையாதா? என்ன பயம்? ஒரு கட்டத்துல நாம மாட்டிக்கொள்வோம் அல்லது நாம செஞ்ச தப்புக்கு ஒரு மிகப்பெரிய விளைவை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற எந்த உறுத்தலும் அவனுக்கு இருக்காதா? இந்த கேள்விகளுக்கான பதில அடுத்தடுத்த வரிகள் நமக்கு தருது. ஆமா, 80வது வசனம் அத பத்தி தான் பேசுது. இத பாக்கும்போது மனிதர்கள் எப்பவுமே விதிகளில் உள்ள ஓட்டைகளை, அதாவது அந்த லூப் ஹோல்ஸ தேடுறாங்கங்கிறது புரியுது. சில மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நரக நெருப்பு எங்களை சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே தீண்டுன்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு விஐபி சலுகை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. தாங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் தங்களுக்கு மட்டும் விஐபி சலுகை கிடைக்கும், பெரிய தண்டனையாதும் இருக்காதுங்கிற அதீத நம்பிக்கையெல்லாம் அவங்க இருக்காங்க. இது எனக்கு இன்றைய கார்ப்பரேட் குற்றவாளிகளே அந்த ஒயிட் காலர் கிரிமினல்ஸை நினைவூட்டுது. நாங்க கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுவோம், மாட்டிக்கிட்டா ஒரு சில மாசம் ஜெயில இருந்துட்டு அதே சொகுசு வாழ்க்கைய வாழலான்னு அவங்க கணக்கு போடுறாங்களே, அதே மனநிலை தானே இது? 100% அதே மனநிலைதான். பொறுப்பிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மனித தந்திரம் இது. ஒரு தப்பு செய்யற மனிதன் தன் மனசாட்சியை எப்படி சமாதானம் செஞ்சுக்கிறான் அப்படிங்கறத இது காட்டுது. எப்படி சமாதானம் செஞ்சுக்கிறான்? நான் கொஞ்சம் தப்பு செஞ்சிருக்கலாம், ஆனா அடிப்படையில நான் ரொம்ப நல்லவன், எனக்கு செல்வாக்கு இருக்கு, அதனால எனக்கு கிடைக்கிற தண்டனை பேரளவுல தான் இருக்கும்னு தனக்கு தானே ஒரு போலி சமாதானத்தை சொல்லிக்கிறான். ஆனா அதுக்கு அந்த உரை என்ன பதில் சொல்லுது? அந்த உனை நெற்றியடியா ஒரு பதில சொல்லுது. நீங்க இறைவனிடம் அப்படி ஏதாவது உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்களா, அல்லது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை இறைவன் மேல இட்டு கட்டுறீங்களான்னு அது திருப்பி அடிக்குது. அதாவது நீ என்ன அவ்வளவு ஸ்பெஷலான அந்த உரை அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி கேக்குது இல்லையா? உனக்கு மட்டும் ஏன் விதிகள்ல இருந்து விதிவிலக்கு கிடைக்கும்னு ஒரு தர்க்க ரீதியான கேள்வியா அது முன்வைக்குது. கரெக்ட். இயற்கை விதிகளுக்கு முன்னாடி எல்லோரும் சமம் அப்படிங்கறத தான் இது உணர்த்துது. 81 மற்றும் 82வது வசனங்கள் பாத்தீங்கன்னா எந்த விதமான பாரபட்சமும் இல்லாத ஒரு தெளிவான விதியை வகுக்குது. அந்த விதி என்ன சொல்லுது? எவர் தீமையை சம்பாதித்து அந்த பாவம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அவங்க நிரந்தரமா தண்டனையை அனுபவிப்பார்கள்னு அது கூறுது. அதே போல நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்கள் நிரந்தரமா சொர்க்கத்துல இருப்பாங்கன்னு சொல்லுது. இதுல பாவம் அவனை சூழ்ந்து கொள்ளும் அப்படிங்கிற வரியோட உளவியல் ஆழம் மிகப்பெரியது. அந்த வரிய கொஞ்சம் விளக்குங்களேன். ஒருத்தன் ஒரு தப்பு செஞ்சா அதுக்கான விளைவு இருக்குங்கிறது நமக்கு புரியுது. ஆனா அது எப்படி ஒருத்தனை முழுமையா சூழ்ந்து கொள்ளும்? இது ஏதோ ஹாலிவுட் படத்துல வர ஒரு கண்ணுக்கு தெரியாத இருண்ட வலை மாதிரி தோணுதே. உளவியல் ரீதியா இத பாத்தீங்கன்னா இதோட உண்மை உங்களுக்கு புரியும். இப்ப மனித மூளையோட நரம்பியல் அமைப்பை, அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம்ல. ஆமா, நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஒரு மனிதன் முதல் முறையா ஒரு பொய் சொல்லும் போது அல்லது ஒரு தப்பு செய்யும் போது அவனுக்குள்ள இயல்பாவே ஒரு குற்ற உணர்ச்சி வரும்.
அவனோட மூளை ஒருவித அழுத்தத்தை உணரும். ஆமா. ஆனா அவன் அதை நியாயப்படுத்தி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த செயலுக்கான எதிர்ப்பு அவனுக்குள்ள அப்படியே குறைஞ்சிடுது. காலப்போக்குல அந்த தீய செயல்கள் அவனோட இயல்பாவே மாறிடுது. ஓ, பழக்கமா மாறிடுது. ஆமா, அவன் ஒரு பொய்ய சொல்றதில்ல, அவனோட வாழ்க்கையே ஒரு பொய்யா மாறிடுது. பாவம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு முறை நடக்கிற நிகழ்வு கிடையாது. அது அவனோட சிந்தனை, செயல், உறவுகள்னு எல்லாத்தையும் ஒரு சிறைச்சாலை மாதிரி சுற்றி வளைச்சுக்குது. ரொம்ப தெளிவான விளக்கம். தான் ஒரு இருண்ட சிறைக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாம போயிடுது. இதுதான் பாவம் ஒருவனை சூழ்ந்து கொள்வது அப்படிங்கிறது. அப்போ நாம முதல்ல ஒரு பொய்ய சொல்றோம், பிறகு அந்த பொய்ய மறைக்க இன்னொரு பொய் சொல்றோம், கடைசியில அந்த பொய்களோட வலையிலேயே நாம சிக்கிக்கிறோம். நாம உருவாக்குன அந்த சிறைக்குள்ள நாமே கைதியாகிடுறோம். இது ஒரு போதை பழக்கம் மாதிரி மனிதனை முழுமையா முழுங்கிடுது. எக்ஸாக்ட்லி. சரி, இதுக்கு நேர்மாறா நம்பிக்கை கொண்ட நற்செயல்கள் செய்பவர்கள் நிரந்தரமா நற்பலன்களை அடைவாங்கனோ அந்த உரை தெளிவா ஒரு விதிய முன்வைக்குது. இங்க எந்த பாரபட்சமும் இல்ல, செஞ்ச செயல்களுக்கான தெளிவான விளைவுகள் மட்டுமே பேசப்படுது. ஆமா. இதுவரைக்கும் மனிதர்கள் செய்யற தவறுகள், அறியாமை, தகவல் திரிபு, அப்புறம் பொறுப்பிலிருந்து தப்பிக்க நினைக்கிற அந்த விஐபி மாயை, இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதாவது ஒரு டாக்டர் நோயை மிக துல்லியமா கண்டுபிடிச்சிட்டார். ஆனா இதுக்கான மருந்து என்ன? மனித குலம் பின்பற்ற வேண்டிய உண்மையான வழிகாட்டுதல், அந்த உண்மையான உடன்படிக்கை என்ன? இந்த ஆழமான உரையாடலோட உச்சக்கட்டமா அடுத்த பகுதி அமையுது. ஆமா, இதுதான் சமூக ஒப்பந்தத்தோட, அதாவது சோஷியல் கான்ட்ராக்டோட சாராம்சம். ஒரு சமூகத்தோட நோயை சுட்டிக்காட்டின பிறகு ஒட்டுமொத்த மனித சமூகமும் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடத்தை இந்த உரை வழங்குது. அதாவது 83வது வசனம் இல்லையா? ஆமா, இஸ்ராயேலின் சந்ததியினரிடம் எடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உடன்படிக்கையா இது பட்டியலிடப்படுது. ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான விதியா இல்லாம ஒட்டுமொத்த மனித குலத்துக்கான அடிப்படை அறவியலாவே விரியுது. அந்த பட்டியலை நாம கவனமா பார்ப்போம். எனக்கு இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 1, இறைவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. 2, பெற்றோருக்கு நன்மை செய்யணும். 3, உறவினர்கள், அனாதைகள் மற்றும் ஏழைகளுக்கு உதவுறது. 4, மக்கள் கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசுறது. 5, தொழுகையை நிலைநாட்டி ஏழைகளுக்கான வரி அல்லது தான தர்மங்களை வழங்குறது. சரியா சொன்னீங்க. இந்த வரிசை முறைய நீங்க கவனிச்சிங்களா? இது ஏதோ எழுதுற வேகத்துல நினைவுக்கு வந்ததை எழுதின மாதிரி தெரியலையே. ரொம்ப திட்டமிடப்பட்ட ஒரு வரிசையா இது இருக்கு. கண்டிப்பா. இறைவனை வணங்கணும் அப்படிங்கிற ஆன்மீக கடமைக்கு தொட்டு பின்னாலேயே பெற்றோரை கவனிப்பது, அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவுவதுன்னு சமூக கடமைகள் வந்துடுது. ஏன் இந்த வரிசை முறை? இந்த வரிசை முறைக்கு பின்னாடி மிக அற்புதமான ஒரு தர்க்கம் இருக்கு. ஒரு மனிதனோட பொறுப்பு மையத்துல தொடங்கி எப்படி வட்டவட்டமா விரிவடைந்துகிட்டே போகுது அப்படின்றத இது காட்டுது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். சொல்லுங்க. முதல் மட்டம் தன்னை உருவாக்குன பிரபஞ்ச சக்திக்கு அல்லது இறைவனுக்கு நன்றி செலுத்துறது. 2வது வட்டம் இந்த உலகத்துக்கு தன்னை கொண்டு வந்த பெற்றோருக்கான நேரடி கடமை. அடுத்து குடும்பம் வருமா? ஆமா. 3வது வட்டம் தன்னை சுற்றி இருக்கிற குடும்ப உறவினர்கள். 4வது வட்டம் பாத்தீங்கன்னா சமூகத்துல எந்த ஆதரவும் இல்லாத, தன்னை திருப்பி ஏதும் செய்ய முடியாத அனாதைகள் மற்றும் பொருளாதார ரீதியான நலிவடைந்த ஏழைகள். வாவ், இது ஒரு சமூகம் எப்படி பின்னப்பட்டு இருக்கணும் அப்படிங்கறதுக்கான மிகச்சரியான வரைபடமா இருக்கு. ஆமா, ஆன்மீகமும் சமூக நீதியும் எப்படி பிரிக்க முடியாதபடி பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இது காட்டுது. ஒருத்தர் நான் இறைவனை மட்டுமே வணங்குவேன், ஆனா சக மனிதர்களே, ஏழைகளை நான் மதிக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா அது முழுமையான உடன்படிக்கை ஆகாது இல்லையா? கண்டிப்பா ஆகாது. இதுல என்னை கவர்ந்த இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த 4வது விதி. அதாவது மக்கள் கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கிறது. இப்ப ஏழைகளுக்கு பணம் கொடுப்பது, தானம் செய்வது அப்படிங்கிற ஒரு உறுதியான பொருளாதார உதவியை பத்தி பேசுறது புரியுது. ஆனா நல்ல வார்த்தை பேசுறது எப்படி ஒரு சமூக ஒப்பந்தத்தோட முக்கியமான பகுதியா இருக்க முடியும்? இது வெறும் ஒரு மரியாதையான பழக்கம் மட்டும்தானே. இது எப்படி இவ்ளோ பெரிய விதிகளுக்கு மத்தியில இடம் பெற்றுச்சு? இது மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப எளிமையான ஒண்ணா உங்களுக்கு தோணலாம். ஆனா உளவியல் ரீதியாகவும் சமூகவியல் ரீதியாகவும் இதோட தாக்கம் மிகப்பெரியது. அப்படியா? எப்படி? ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அவனோட சுயமரியாதையும் முக்கியம். உங்ககிட்ட ஏழைகளுக்கு கொடுக்க பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா
எந்த செலவும் இல்லாம நீங்க மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா? அவங்க கிட்ட அன்புடனும் மரியாதையுடனும் பேசுறது தான். ஆமா, அது உண்மைதான். ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செய்யும் போது அதை அலட்சியமாவோ அல்லது அவரை அவமானப்படுத்துற விதமாவோ தூக்கி வீசுனீங்கன்னா அந்த பணத்தால் கிடைக்கிற நன்மையை விட உங்க வார்த்தைகளால ஏற்படுற அந்த உளவியல் காயம் அந்த சமுதாயத்தையே பிரிச்சிடும். ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. கடுமையான வார்த்தைகள் எப்படி ஒருத்தனை தனிமைப்படுத்தும், அதே நல்ல வார்த்தைகள் எப்படி ஒரு சமூகத்தை உணர்வுபூர்வமா இணைக்கும் அப்படிங்கிறத இந்த உரை ரொம்ப நுட்பமா உணர்த்துது. விளிம்பு நிலையில இருக்கிறவங்க கிட்ட கருணையுடன் நடந்துக்கிறதும் அவங்க கிட்ட இனிமையா பேசுறதுமே சமூக நல்லிணக்கத்தோட அடிப்படை. அதாவது நாம செய்யற உதவி அவங்களோட வயிற்று நிரப்பலாம், ஆனா நம்மளுடைய நல்ல வார்த்தைகள் அவங்களோட மனதை நிரப்பும்னு சொல்றீங்க. 100க்கு 100% உண்மை. இது நிஜமாவே மிக ஆழமான ஒரு சமூக பார்வை. இறைவனை வணங்குறதும் மக்கள் கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசுறதும் ஒரே தராசின் இரு தட்டுகளா இங்க வைக்கப்பட்டிருக்கு. ஒரு முழுமையான அன்பான சமூகத்தை உருவாக்குறதுக்கான அத்தனை விதிகளும் இந்த உடன்படிக்கையில தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, எல்லாம் சரி. ஆனா இந்த உரையின் முடிவுல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை இருக்கு. இவ்வளவு அழகான சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய விதிகளை சொல்லிட்டு அந்த உரை எப்படி முடியுது தெரியுமா? எப்படி முடியுது? உங்களில் சிலரை தவிர மற்ற அனைவரும் இதை புறக்கணித்து திரும்பி விட்டீர்கள் அப்படின்னு முடியுது. இவ்வளவு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டும் மனிதர்கள் அதை பின்பற்றாம போனாங்க அப்படிங்கிற அந்த வரலாற்று உண்மையோட இந்த உரை முடிவடையுது. இத படிக்கும்போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய சோகம் தொற்றிக்கிச்சு. ஆமா, இது மனித வரலாற்றோட ஒரு தவிர்க்க முடியாத ஆனா தொடர்ந்து நடக்கிற சோகம். இது வெறுமனே ஒரு கடந்த கால பதிவு கிடையாது. இது மனித குலத்தோட தொடர் வீழ்ச்சியை பற்றிய ஒரு எச்சரிக்கை. தங்களுக்கு எது நல்லது, எந்த வழியில போனா சமூகம் செழிக்கும், எந்தெந்த விதிகளை பின்பற்றினா ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு அழகான சமூகத்தை உருவாக்க முடியும்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருந்தும் மனிதர்கள் தங்களோட தற்காலிக ஆசைகளாலும் சுயநலத்தாலும் அந்த நல்ல வழியை புறக்கணிச்சிடுறாங்க. ஆமா, இது அந்த பழைய சமூகத்துக்கு மட்டும் நடந்ததல்ல. கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிற சமூகத்திலயும் நாம இத பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அமைதியான வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள் நம்ம கண் முன்னாடியே இருந்தாலும் அதை தேர்ந்தெடுக்கிற மன வலிமை பலருக்கும் இருக்கிறதில்ல. இந்த ஆழமான ஆய்வு உண்மையிலே நம்மை சிந்திக்க வைக்கிற ஒரு பயணமா அமைஞ்சது. மனிதர்கள் எப்படி தங்களுக்கு தெரிஞ்சது மட்டுமே உண்மைன்னு நம்பி அறியாமையில விழறாங்க அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கையோட ஆபத்துகள்ல தொடங்கினோம். அப்புறம் அந்த அறியாமையை பயன்படுத்தி தகவல்களை திரிக்கிற மனிதர்களோட சுயநலம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத பார்த்தோம். நமக்கு மட்டும் தண்டனை வராதுன்னு பொறுப்புல இருந்து தப்பிக்க நினைக்கிற விஐபி மனநிலையோட மாயையையும், தொடர்ந்து செய்யற தவறுகள் எப்படி ஒருவனை சிறை போல சூழ்ந்து கொள்கிறது அப்படிங்கறதையும் தர்க்கரீதியா விவாதித்தோம். ஆமா, ரொம்ப விரிவாவே விவாதித்தோம். இறுதியா பெற்றோரை பேணுவது, ஏழைகளுக்கு உதவுவது, நல்ல வார்த்தைகளை பேசுவதுன்னு ஒரு சமூகத்தோட ஆணிவேரான ஒன்றாக இணைந்து வாழும் கலை வரையிலான இந்த பழமையான அரபு உரையின் ஒவ்வொரு அடுக்குகளையும் நாம பிரிச்சு பார்த்தோம். இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கண்டிப்பா நாம தினமும் கடந்து போற செய்திகள், நாம பழகும் மனிதர்கள், நாம வாழும் சமூகம்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க இந்த ஒரு சின்ன பக்கம் ஒரு புதிய திறவுகோலை வழங்கியிருக்கு. நிச்சயமா இந்த உரை மனித மனதோட ரொம்ப இருளான பகுதிகளையும் அதோட தந்திரங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அதே சமயம் எப்படிப்பட்ட விதிகளை பின்பற்றினா ஒரு ஒளிமயமான சக மனிதனை மதிக்கிற சமூகத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான வழியையும் காட்டுது. இதுல எந்த பாதையை நாம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான சவால். ஆமா, இப்போ நீங்க தனிமையில சிந்திப்பதற்கான ஒரு கேள்வியோட இந்த ஆழமான ஆய்வை நாம நிறைவு செய்ய விரும்புறோம். இந்த உரையின் இறுதி வரியை மீண்டும் ஒரு முறை உங்க மனத்திரையில ஓடவிட்டு பாருங்க. பெற்றோரை கவனித்துக் கொள்வது, ஏழைகளுக்கு உதவுவது, சக மனிதர்கள் கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசுவதுன்னு ஒரு சிறப்பான சமூகத்தை உருவாக்குறதுக்கான மிக எளிய அழகான விதிகள் கண்முன்னே வைக்கப்பட்டாலும் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் புறக்கணித்து விட்டீர்கள்னு அந்த உரை முடிகிறது. ஆமா, இவ்வளவு தெளிவானால் அனைவருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு சமூக ஒப்பந்தம் இருந்தும் ஏன் மனித குலத்தால் அதை தொடர்ந்து பின்பற்ற முடியல? எந்த பலவீனத்தால் நாம மீண்டும் மீண்டும் அதை புறக்கணிக்கிறோம்? எந்த கண்ணுக்கு தெரியாத சுயநலம் நம்மை குருடாக்குது? இதை நீங்களே சிந்தித்து பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வில் சந்திப்போம்.